ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒமேகா 3 அதாவது மீன் எண்ணெய் மாத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒமேகா 3 யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது எப்போ யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட் என்ன, இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக இந்த மீன் மாத்திரை யூஸ் பண்ணுறீங்க, இதோட பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியாமல் யாருமே சாதாரணமாக யூஸ் பண்ணாதீங்க. மீன் மாத்திரையை முதல்ல யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ஐரோப்பியர்ஸ். ஏன் அந்த மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் கம்மியாக இருக்கும். இந்த குளிரில் இருந்து தப்பிக்கிறதுக்கோசரமும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கோசரமும் தான் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதாவது மீன் மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த மீன் மாத்திரை சாப்பிட்றத ஆரோக்கியமானதாகவே மாற்றிட்டாங்க. இப்படி என்னதான் இந்த மீன் எண்ணெய் மாத்திரையில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. உடலுக்கு அத்தியாவசியமானதாகவும் நேச்சுரலாக அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதது, இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சீக்கிரமாக உற்பத்தி ஆகாத ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. இது மாதிரியான ஆசிட்லாம் பிளான்ட்டில் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதே சமயம் கடலில் இருக்கிற பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஆசிட்ஸ் கிடைக்கும். அவ்வளோ பெரிய மீனை நம்ம எப்படி வாங்கி சமைக்க முடியும்? அந்த மீனோட கல்லீரலில் தான் ஒமேகா 3 என்று அழைக்கப்படுற அந்த மீன் எண்ணெய் மாத்திரையை தயாரிக்கிறாங்க. இந்த ஒமேகா 3 மீன்லேருந்து எடுக்கிறது மட்டுமே வேலை இல்லைங்க. இந்த மீனோட கல்லீரலேருந்து எடுத்து நிறைய ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் ஒரு கேப்சூலில் ஃபில் பண்ணி தான் நமக்கு ஒமேகா 3 கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒமேகா 3ல ஃபெட்டி ஆசிட், ஏ, விட்டமின் டி எல்லாம் நிறைஞ்ச ஊட்டச்சத்துக்கள் இந்த மீன்ல இருந்து கிடைக்குது. ஒரு ஹியூமன் பாடிக்கு ஊட்டச்சத்து எவ்வளோ முக்கியமோ அதேமாரி ஃபேட்டும் ரொம்ப முக்கியம். ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த ஃபேட்லேயும் 2 டைப் ஃபேட் இருக்குது, ஃபேட்டு, பேட் ஃபேட்டு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்பது நம்ம உடலுக்கு கொடுக்குற குட் ஃபேட் தாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டில் நிறையவே நல்ல விஷயம் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம உடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஆனால் நம்ம உடம்புல இந்த ஃபேட்டி ஆசிட்டை உருவாக்க முடியாது. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஆசிட்டில் 3 வகையான ஆசிட் இருக்குது. இல்லையே DHA, EPA, இல்லைன்னா ஆல்ஃபா-லினோனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. DHA அப்படின்னா டெக்கோஷனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. EPAனா ஈகோடெஸ்டானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ALA ஆசிட்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் இருந்து கிடைக்குது. அந்த 2 ஆசிட்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனில் இருந்து மட்டும் தான் கிடைக்குது. இதை தாண்டியும் நம்மளுக்கு சத்துக்கள் நிறைந்த ஃபுட்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன்லேருந்து கிடைக்குது. பிளான்ட் சி, அதாவது ஆலி விதைகள்லேருந்து கூட நம்மளுக்கு ஒமேகா 3 கிடைக்குது. ஃபேட்டி ஃபிஷ், அதாவது நிறைய சத்துக்கள் மிகுந்த மீனில் கூட நம்மளுக்கு ஒமேகா 3 அதிகமாகவே கிடைக்குது. அந்த ஒமேகா 3 எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. தாவரத்துலேருந்து கிடைக்குது, அப்புறம் மீன்கள்லேருந்து கிடைக்குது. தாவரத்துலேருந்து நம்மளுக்கு 20% ஒமேகா 3 கிடைக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு 80% கிடைக்குது. ஒமேகா 3 நம்மளுக்கு மீன்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாமே நார்மலாக சந்தையில் இருக்கிற மீன் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, நம்மளுக்கு ஆழ்கடலில் இருக்க பெரிய மீன்லேருந்து மட்டும்தான் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். ஒமேகா 3 எடுக்கிறது மூலிமா நம்மள உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு தெரியாமையே நடக்கும். என்ன நன்மைன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும், ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியும், உடம்புல தேவையில்லாத கொழுப்ஸ்லாம் நிறைய ஆட் ஆகும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்ல கொழுப்ஸ்லாம் கொடுக்கும். யாரெல்லாம் இந்த ஒமேகா 3 எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஒமேகா 3 எடுக்கலாம். இதே ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஒமேகா 3 எடுத்தால் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும், ஹார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஓட்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒமேகா 3 எடுக்கலாம். அடிக்கடி உடம்பு சரியாத போகுதா, இங்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 எடுக்கலாம். இப்போ நிறைய பேத்துக்கு இந்த ஒரு டவுட் வந்துருக்கலாம், இந்த ஒமேகா 3 எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஒமேகா 3 மெடிக்கலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்க, மெடிக்கலில் வாங்குற ஒமேகா 3ல நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் ஆகி வரும். நம்ம ஹெர்பல் லைஃப்லைன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 சால்மன் ஃபிஷ் அப்படிங்கிற ஃபிஷ்ஷில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த மீன் எண்ணெய் மாத்திரையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மட்டும் இல்லைங்க, உங்களோட இதய துடிப்பும் கரெக்டான ஃபங்க்ஷனில் இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் விவரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.